ஹாய் 10th மாணவர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் எப்படி நீங்கள் சூப்பராக எழுதி ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதினாவே போதும். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்படியே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்கப்பா. ஒன்லி 10 நிமிஷம் தான். இந்த 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் டிஎன் கல்வி சாம்பியன்ஸில் இனிமேல் டெய்லி 10th 12th வீடியோ வரப்போது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் போன வருஷம் 2025 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் அதோட ஆன்சர் கீ வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 15 ஒன்வேர்டு. இந்த 15 ஒன்வேர்டுமே நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆப்ஷன் எழுதணும் அண்ட் ஆன்சர் எழுதணும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மதிப்பெண் வினாவிற்கு பொருத்தமான விடை மற்றும் குறியீட்டுடன் விடையளித்தால் மட்டுமே மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு வந்து 1 மார்க் ஃபுல்லாக போடுவாங்க. அதுக்கடுத்து பகுதி 2 பார்ப்போம். பகுதி 2 உங்களுக்கு தெரியும் 2 மார்க்கு. 2 மார்க் வந்து 6 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம 4 எழுதணும். அதில் வந்து லாஸ்ட் அந்த 6வது கொடுத்துருக்க 2 மார்க் வந்து கம்பல்சரி. அது வந்து திருக்குறள் கேட்பாங்க. உங்களுக்கு 10 குறள் இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எப்படி ஆன்சர் எழுதிருக்காங்க. விருந்தினரை மகிழ்வித்துக்கு ஒரு முகமன் சொற்களை எழுதுக. ஸோ இதில் பாருங்கள், வாருங்கள், அமருங்கள், தண்ணீர் அருந்துங்கள், வருகைக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் எழுதினா போதும். ஒவ்வொன்றுக்கு 1/2 மார்க். ஸோ 2 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இந்த வருஷம் புக்கில் வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து போன வருஷம் புக்கோட கொஸ்டின். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. அது வந்து போதுமானது. இப்போ அடுத்து 2வது விடைக்கேற்ற வினா அமைக்கவும். இதில் வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கொஸ்டின் எழுதணும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதும் பொழுது கொஸ்டின் மார்க் போட்டு எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். அடுத்து 18 வந்து கொஸ்டின். 19 வந்து நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நச்சப்படாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மீனிங் மட்டும் நீங்கள் எழுதினா போதும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 21 பார்த்தீங்கன்னா குறள். ஸோ மனப்பாட பாட்டு உங்களுக்கு வந்து முடியும் குறளும் கேட்கலாம், இல்லை தொடங்கும் குறளும் கேட்கலாம். 2ல் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ குறளை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எவையேனும் 5 வினாக்களுக்கு 7 கொடுத்துருப்பாங்க. இது வந்து 5 எழுதணும். ஸோ இதுவும் ஈஸியானது தான். ஸோ இதில் பாருங்கள், 22வது கொஸ்டின். இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த உரையாடலில் வந்து என்ன வினாக்களின் வகைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நீங்கள் எழுத வேண்டியது அரியா வினா, ஐய வினா. ஸோ 22 பாருங்கள், அரியா வினா, ஐய வினா. இந்த ரெண்டு மட்டும் எழுதினா போதும், உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிரும். அதுக்கடுத்து 23 வந்து வினைமுற்றை வினையால் அணியும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதினா போதும், உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைச்சிரும். அடுத்து பகுவத உறுப்புகள் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பிரித்து எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் எழுதுனீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 2 கொஸ்டின், அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2க்குமே வந்து உங்களுக்கு 2 மார்க்கு. அதுக்கடுத்து 26 பாருங்க, மரபு தொடருக்கான பொருளிலிருந்து தொடரில் அமைக்க 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் அமைச்சு எழுதணும். அதுக்கடுத்து 27 தீபக அணியின் வகைகள் யாவை. ஸோ இதில் பாருங்கள், 27க்கு ஆன்சர் பாருங்கள். தீபக அணினா முதல்நிலை தீபகம், இடைநிலை தீபகம், கடைநிலை தீபகம். இந்த மாதிரி 3 மட்டும் நீங்கள் எழுதினா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 28 ஒரு புதிர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கீழே ஒரு 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம 2 ஆன்சர் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பகுதி 3 பாருங்கள். எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும். 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈஸியாக அந்த 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 கொஸ்டின் கேட்டுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த பேராவிலே இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து 3 மார்க் வாங்கிட முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக் கொள்ளுதல் உரையாடல் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டயலாக் மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக 3 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அதே போல் 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 2 எழுதணும். அதில் 3வது வந்து கம்பல்சரி. அது வந்து மனப்பாட பாட்டு. ஸோ இந்த மனப்பாட பாட்டு படித்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஈஸியானது தான். ஈஸியாக அதில் ஒரு 3 மார்க் வாங்கிடலாம். ஸோ மீதி உள்ள 2ல் வந்து இடம் சுட்டி பொழுதற்கு கேட்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 32வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மாளாத காதல் நோயாளன் போல என்ற தொடரில் ஓமை சுட்டும் செய்தி விளக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்க. மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் எடுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று நோயாளி அவர் நேசிப்பார். ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட் எழுதினாவே 2 சேர்த்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. அதே போல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருத்தமான விடை எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ இதில் உள்ள மாதிரி எழுதாமல் பொருத்தமாக விடை எழுதாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதான் முக்கியம் இதில். அதுக்கடுத்து 35 பாருங்கள். 35ல் வந்து இதுலேயும் அதே போல் 3 கொடுத்து நம்ம 2 எழுதணும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அழகீட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க, ஒன்று அணி கேட்பாங்க. ஸோ அழகீட்டு வாய்ப்பாடு வந்து அப்படிங்கிறது என்ன ஈஸி தான். அந்த அணி இது அணி கேட்பாங்க. அதேபோல இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு கேட்பாங்க. இந்த 3ல ஏதாவது 2 எழுத போறீங்க. இப்ப 36வது பாருங்க. அணி கேட்டிருக்காங்க. அணி வந்து அது வந்து ஒரு குறள் குடுத்துருக்காங்க. அது என்ன அணி அப்படின்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். அந்த அணிய பத்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். அந்த குறள் குடுத்துருக்காங்களே குறள், அதுக்கு விளக்கம் எழுதினீங்கன்னா 1 மார்க் கிடைச்சிரும். அதுக்கடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு. ஒரு குறள் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 3 மார்க்கு. ஸோ அந்த குறள வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த 7 சீரையும் வந்து வரிசையா எழுதிக்கோங்க. அதோட அசை கண்டுபிடிச்சு எழுதுங்க. அதுக்கடுத்து அதோட வாய்ப்பாடு கண்டுபிடிச்சு எழுதுங்க. லாஸ்ட்ல வந்து இந்த மலர்ன்னு முடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இது குறப்பா மலர் என்னும் வாய்ப்பாட்டுடன் முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பகுதி 4 பார்த்தீங்கன்னா 5 5 மார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 எதிராக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 38 பாருங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாத கதையெல்லாம் எழுத தேவையில்லை. அந்த மெயினான 5 பாயிண்ட் வந்து வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா அவன 2க்குமே அதே தான். அதுக்கு அடுத்து 39 பாருங்க. 39 கடிதம் குடுக்குறாங்க. கடிதம் வந்து ஒண்ணு ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாரிலயோ, ரிலேஷனுக்கு எழுதுற மாரியோ குடுப்பாங்க. ஒண்ணு வந்து அஃபிஷியலா குடுப்பாங்க. இப்ப 2மே எப்படி எழுதணும் பார்த்துக்கோங்க. 39 ஆனா வந்து அஃபிஷியல் லெட்டர். ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அனுப்புனர் எழுதணும். அடுத்து பெறுநர் எழுதணும். அது 2க்குமே உங்களுக்கு 1/2 மார்க் குடுத்துருவாங்க. அடுத்து என்ன கான்செப்ட் அதாவது என்ன பொருள் எழுத போறோம் அதுக்கு ஒரு 1/2 மார்க் குடுத்துருவாங்க. கடிதத்தோட கன்டென்ட் என்ன அப்படிங்கிறது 2 மார்க்கு. அதுக்கடுத்து லாஸ்ட்ல முடிவு அந்த கையெழுத்து போடுவீங்க இல்லையா? அதுக்கு ஒரு 1/2 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இடம், நாள் எழுதுவீங்க. அதுக்கு ஒரு 1/2 மார்க்கு. அப்புறம் உரைமையில முகவரி எழுதுறதுக்கு 1/2 மார்க்கு. இப்போ உங்களுக்கு அந்த கடிதத்தோட செய்தி மெயின் கன்டென்ட் தெரியலைனாலுமே மித்த எல்லாத்தையும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிரும். அதுக்கடுத்து ரிலேஷன் நண்பனுக்கு கடிதம் கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி மார்க் குடுக்குறாங்கன்னா, இடம், நாள் வலப்புறம் வந்து இடம், நாள் எழுதுனா அதுக்கு 1/2 மார்க்கு. என்ன விழித்தல் அதாவது அன்புள்ள நண்பனுக்கு அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 மார்க்கு. அடுத்து கடிதத்தோட கன்டென்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு 2 மார்க்கு. கீழ இப்படிக்குன்னு போட்டு நம்ம கையொப்பம் இடுறதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து உரைமேல் முகவரி அதுக்கு வந்து 1 மார்க். ஸோ இந்த மாரி எழுதுனீங்கன்னா ஈஸியா 5 மார்க் வாங்கிடலாம். இதில கடிதத்தோட மெயின் கன்டென்ட் உங்களுக்கு தெரியலைனாலும் மித்த ஃபார்மேட் படி கரெக்ட்டா எழுதுனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 மார்க் கிடைச்சிரும். அதுக்கடுத்து ஒரு படம் குடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து கவிதை எழுதணும். இதுக்கு வந்து மெயினா ஒரு பொதுவாவே படிச்சு வச்சுக்கோங்க. அவங்களே என்ன குடுத்துருக்காங்கன்னா, காட்சிக்கு ஏற்றவாறு பொருத்தமாக எழுதியிருந்தா வந்து முழு மதிப்பெண் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதனால கவிதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 41. 41 பார்த்தீங்கன்னா, படிவம். படிவம் வந்து இதிலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே குடுத்துருப்பாங்க. பேரு, அப்பா பேரு, வீட்டு முகவரி எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ இத வந்து கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. இதில உள்ள டீட்டெயில்ஸ நீங்க வந்து படிவத்தில வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில என்ன படிவம் கேட்டிருக்காங்கன்னா, விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் படிவத்தை நிரப்ப கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த தடவ வந்து நூலக உறுப்பினர் படிவம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேல்நிலை வகுப்பு கேட்பாங்க. ஸோ படிவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் படிவத்துக்கு 5 மார்க்கு. ஸோ அதில எல்லாமே டீட்டெயில்ஸ் சைட்ல கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க அந்த சென்டென்ஸ படிச்சு கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அடுத்து படிவத்துக்கு அப்புறம் 2 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஒண்ணு டிரான்ஸ்லேஷன், இன்னொன்னு வந்து ஒரு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க டிரான்ஸ்லேஷன் எழுதுறத விட இந்த ஜென்ரல் கொஸ்டின் எழுதினீங்கன்னா ஈஸியா வந்து மார்க் வாங்கலாம். இப்ப இன்சொற்களை பேசுவதால் ஏற்படும் நன்மைகள் 5 எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, பிறர் மகன் மகிழும், அறம் வளரும், புகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் சேருவர், அன்பு நிறையும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா 5 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து 42ல ஆனா பாருங்க. அதுக்கடுத்து 43ல ஆனா பாருங்க. இது வந்து 3 8 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 3மே வந்து எதிரா சாய்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போராட்ட கலைஞர். அதுக்கு சாய்ஸ் வந்து தமிழின் சொல்வளம் கேட்டிருக்காங்க. அப்ப இதில வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரை எழுதணும். லாஸ்ட்ல முடிவுரை. அது 2 நீங்க எழுதினீங்க. 1/2 மார்க் 1 மார்க் கிடைச்சிரும். அப்புறம் அந்த ஹெட்டிங் போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், ஏற்றமிழ் கலைஞர் குடுத்துருக்காங்க. ஸோ அத மென்ஷன் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் குடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு சாய்ஸ் தமிழின் சொல்வளம். ஸோ இதுலயும் அதேபோல தமிழின் சிறப்புகள் என்ன? தமிழின் சொல்வளம் என்ன? புதிய சொல்லாக்கத்துக்கான தேவைகள் என்ன? இந்த மாரி நீங்க கரெக்ட்டா எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு மார்க் 2, 2, 4 பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி கரெக்ட்டா குடுத்துருவாங்க. அடுத்து 44ல ஆனா பார்த்தீங்கன்னா, கற்கை நன்றே கற்கை நேர் அப்படிங்கிற இந்த மேரி அந்த இத பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ மேரியோட வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னுரை எழுதணும். அந்த குடும்பத்த பத்தி எழுதணும். அவங்களோட பறிக்கப்பட்ட புத்தகம், கல்வியின் மீது தாகம், கல்விச்சுடர் எழுதிய வில்சன் இந்த மாரி எழுதினீங்கன்னா போதும். லாஸ்ட்ல முடிவுரை. அதேபோல கதைப்பகுதியை ஒட்டி கருத்துக்கள் இருந்தால் ஃபுல் மதிப்பெண் குடுக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து 44ல ஆவண்ணா பாருங்க. அது வந்து அதேபோல ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதேபோல எழுதிக்கலாம். அதுக்கு லாஸ்ட் கொஸ்டின் 45 பார்த்தீங்கன்னா, கட்டுரை கேட்பாங்க. அதில அவங்களே ஹிண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்ஸ வச்சு நீங்க எழுதுங்க. ஸோ இதில என்ன கேட்டிருக்காங்க, பொருட்காட்சியும், கல்பனா சாவ்லாவும் கேட்டிருக்காங்க. ஸோ அத வச்சு அதுக்கும் அதேபோல தான். முன்னுரை, முடிவுரை அவங்க குடுத்துருக்க டாபிக் என்னவோ அந்த சப்ஹெட்டிங் குடுத்து, அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 2 லைனோ இல்ல 3 லைனோ நீங்க வந்து கண்டிப்பா எழுதணும். ஸோ எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஸோ
ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எழுதினா போதும். எந்த ஒரு கதையும் அடிக்க தேவையில்லை. தமிழை பொறுத்தளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதணும். அதேபோல் உங்களோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். நீட்டாக கோடு போட்டு நீட்டாக எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.